பாடவாரியான ஆலோசனைகளை தொடங்குவதற்கு முன்பாக +2 பொதுத் தேர்வை எதிர்கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்குமான பொதுவான ஆலோசனைகளை நமது செய்தியாளர் அபிநயாவிடம் பகிர்ந்து கொள்கிறார் எவர்வின் மெட்ரிக் பள்ளியின் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளரான திரு புருஷோத்தமன் அவர்கள். மனதளவில் ஒரு தேர்வுக்கு தயாராகுது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது, அது எப்படி தயாராகணும்? பொதுவாகவே அரசு தேர்வுகள் நெருங்கும் வேலையில் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் இந்த பயம், பதற்றம், பரபரப்பு இது நம்ம அவங்க மனசில் ரொம்ப அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுக்கு சில பிரதான காரணங்கள் பார்க்கும்போது நான் படித்த கேள்வி வருமா, படிக்காத கேள்வி வருமா, அல்லது வித்தின் சிலபஸ் வருமா, அவுட் ஆஃப் சிலபஸ் வருமா, நான் எதிர்பார்க்குற மார்க்ஸ் கிடைக்குமா, நான் முடிச்ச நல்ல காலேஜில் சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அந்த பயத்துக்கு மெயின் காரணம் அதுதான். இது முக்கியமான இதுக்கு நம்ம இது ஒரு சொல்யூஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முயற்சி இவங்க நல்லா பண்ணணும். பலனை பற்றி கவலையே படக்கூடாது. முயற்சி இந்த வருஷம் ஃபுல்லாக படிச்சிருக்காங்க, நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது வித்தின் த புக் தான் வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த புக், அவுட் ஆஃப் த சிலபஸ் வருதுன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி மார்க்ஸ் கொடுத்துட்றாங்க கவர்மெண்ட்டில். அது கண்டிப்பாக கொடுத்துட்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பதற்றம் தேவையில்லாத ஒரு விஷயம். பிறர் மற்றவர்கள் நண்பர்கள் அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறது அதெல்லாம் நம்பாமல் இவங்க மனசில் ஒரு தன்னம்பிக்கையோடு அணுகுனாங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த மனதளவில் தயார் பண்ணக்கூடிய ஒரு கலையை கண்டிப்பாக இவங்களால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. சரி, இப்போ மாணவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க, ஆனால் அதை எப்படி பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்றதுல நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை எப்படி தவிர்க்கலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பதற்றம் நம்ம சொன்ன அந்த பதற்றம் காரணம் என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுறவங்க கூட ப்ரெசன்டேஷனில் கோட்டை விட்டுறாங்க. அந்த பதற்றம் தொடருவதால், அந்த பயம் தொடருவதால் ப்ரெசன்டேஷன்லையும் இருக்குது. இப்போ ப்ரெசன்டேஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் திருத்துபவருக்கு நமக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்முடைய பேப்பரை வைத்து தான் அவங்க நல்ல மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது ப்ரெசன்டேஷன் நம்பர் 1 பார்க்க வேண்டியது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஒரு 4 or 5 பேஜஸ் இவங்க நல்லா ப்ரெசென்ட் பண்ணணும். ஓவர் ரைட்டிங் இல்லாமல், ஸ்ட்ரைக் அவுட் இல்லாமல், அது ஒரு எந்த சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் முழுமையாக இவர்கள் பதில் சொல்ல வேண்டும். அந்த 4 பக்கங்கள் 5 பக்கங்கள் நன்றாக இருக்கும்பொழுது இவர் நல்ல மேல்நிலை மாணவர், நல்லா படிக்கக்கூடிய மாணவர், திறமைசாலி அப்படிங்கிற அபிப்பிராயம் அந்த பேப்பர் திருத்துவர் மனசில் இருக்கு. இது 1. நம்பர் 2 பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங்கில் இவங்களுக்கு ஒரு எப்பவுமே வருஷம் ஃபுல்லாகவே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ரொம்ப அழகாக எழுதணுமா, மீடியமாக எழுதணுமா, சுமாராக எழுதணுமா, அதெல்லாம் எடுத்துகிட்டு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரெசன்டேஷனில். இவங்க அழகான கையெழுத்தை நம்பியே இவர்கள் முழு கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருது இவங்களுக்கு. அப்படி இல்லாமல் இவங்க என்ன பண்ணால் லெஜிபிள் ஹேண்ட் ரைட்டிங் எனஃப், ஒரு புரியும்படியாக கையெழுத்து இருந்தால் போதும், அழகாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போதான் பண்ண முடியும். சரி, இப்போ மாணவர்களுக்கு இப்போ இன்னும் ஒரு வாரத்துக்கும் கம்மியான நாட்கள் தான் இருக்கு பொது தேர்வுக்கு. இந்த கடைசி நேரத்தை எப்படி பயன்படுத்திக்கணும்? இந்த கடைசி நேர பதற்றங்களை எப்படி தவிர்க்கணும்? அது பார்த்தீங்கன்னா நீங்கள் புதியதாக எந்த முயற்சியும் அவர்கள் செய்யக்கூடாது. அப்படிதான் என்ன அர்த்தம்னா புதுசாக எந்த கேள்வி படிக்கணும். திடீர்னு ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கும். யாராவது சொல்லியிருப்பாங்க நீங்கள் புல் பிரிண்ட்டுக்கு மீறி இது எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு கடைசியில் இவங்க எதெல்லாம் படிக்கலையோ அதை படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது தவிர்க்கப்பட வேண்டும். எதையெல்லாம் இந்த ஆண்டு முழுவதும் அவர்கள் தயார் செய்தார்களோ அதிலேயே அவர்கள் ஆழமாக கவனம் செலுத்த வேண்டும். இதுதான் கடைசி நேர பதற்றத்தை தடுக்கிறதுக்கு ஒரு வழி. ஸோ பேசுவதை குறைத்து கொண்டு சைலன்ஸ் இஸ் கோல்டன் அந்த பழமொழியை மனசில் வச்சுட்டு அமைதியாக இருந்தால் அவர்கள் மனம் தெளிவாக இருக்கும். அந்த பதற்றத்துக்கு இருக்காது. அவர்கள் படித்ததை ஆண்டு முழுவதும் படித்ததை நினைவு கூர்ந்து முழுமையாக அந்த ஆன்சர் பேப்பரில் எழுதக்கூடிய அந்த ஆற்றல் நிச்சயமாக தானாகவே வந்துவிடும். ஒரு பொது தேர்வுக்கு பாடங்களை மட்டும் தயார் செய்வது மட்டுமின்றி மனதளவிலும் தயாராக வேண்டும் அப்படின்றதான் திரு புருஷோத்தமன் அவர்களோட கருத்தா இருக்கு. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதனுடன் அபிநயா.